ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லா குட்டீஸ்க்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் மேக்ரோன்ஸ். இதுக்கு வெறும் மூணு பொருள் தான் தேவைப்படும். இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு முட்டையோட வெள்ளைக்கருவை இது மாதிரி தனியாக செப்ரேட் பண்ணி நாம் எடுத்து வெயிட் மிஷினில் வெயிட் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் முட்டையாக இருந்துச்சு அப்படின்னா 30 to 35 grams வரும். ஒன்லி ஒயிட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஹோல் முட்டையாக இருந்ததுன்னா எல்லோவோட சேர்த்தா 40 to 45 grams வரும். முட்டையோட மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் தனியாக கொஞ்சம் கூட மிக்ஸ் ஆகாமல் ரெண்டையும் செப்ரேட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நாம் ரெண்டாவது முட்டையோட வெள்ளைக்கருவும் செப்ரேட் பண்ணி ஊற்றிக்கலாம். எகெயின் சொல்கிறேன், முட்டையோட வெள்ளைக்கருவில் ஒரு துளி மஞ்சள் கரு கூட கலக்காத லெவலுக்கு நீங்கள் செப்ரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு முட்டை வந்துட்டு 30 to 35 grams வெள்ளைக்கரு இருக்கும். இப்போது 2 முட்டையோட வெள்ளைக்கரு வந்துட்டு 64 grams இருக்குது. இப்போது நம்ம ஒரு 60 grams பவுடர் பண்ண சுகர், ஐசிங் சுகர் இல்லை, பவுடர் பண்ண சுகர் நம்ம எடுத்துக்கலாம். எல்லா திங்ஸையுமே நம்ம ரெடியாக எடுத்து வச்சுட்டா தான் நமக்கு குயிக்காக ஈஸியாக பண்ண முடியும். நம்ம ஒரு பைப்பிங் பேக்கையும் எடுத்து பாக்ஸில் போட்டு கவர் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய பைப்பிங் லார்ஜ் சைஸ் பைப்பிங் பேக் இதுக்கு தேவைப்படும். இப்போது முட்டையோட வெள்ளைக்கருவில் ஒரு 1/4 டீஸ்பூன் வினிகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 முட்டைக்கு நம்ம 1/4 டீஸ்பூன் வினிகர் போதும். இதே 4 முட்டையாக இருந்தாலும் 1/4 டீஸ்பூன் வினிகரே போதும். நிறையா முட்டை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டையோட வெள்ளைக்கரு நல்லா ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே போட்டு பீட் பண்ணுங்கள். ஒரு 1-2 minutes நல்லா ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே போட்டு பீட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஃபோம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்கப்புறம் பவுடர் பண்ண சுகரை 3 batches-ஆக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சுகர் ஆட் பண்ணாமே முட்டையோட வெள்ளைக்கரு எவ்வளோ ஃபோமியாக இருக்குது. இப்போது நாம் பீட்டரை ஸ்டாப் பண்ணிவிட்டு பவுடர் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீட்டரை ஆன் பண்ணி பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ஒரு 2 minutes நல்லா ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு செகண்ட் ஸ்பீட் போட்டு பீட் பண்ணுங்கள். அகெயின் ஒவ்வொரு டைமும் பவுடர் சுகர் ஆட் பண்ணும் போதும் பீட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுடர் சுகர் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு பவுடர் சுகர் வந்துட்டு வெளியில் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். இப்போ 3rd batch பவுடர் சுகரையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அகெயின் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜென்டிலாக அதுக்கப்புறம் 3 ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். இது ஒரு 5 minutes பீட் பண்ணுங்கள். அகெயின் லாஸ்ட் பேட்சும் ஆட் பண்ணியாச்சு. அகெயின் ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீட்டர் ஆன் பண்ணி ஒரு 5 to 6 minutes ஆர் 5 to உங்களுக்கு நல்லா ஸ்டிஃப் பீக், உங்களோட பீட்டர்ஸை பொறுத்து ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஃபோமி கன்சிஸ்டன்சியிலேருந்து நல்ல ஒரு திக் பேட்டராக லேயராக வரும். உங்களுக்கே அது தெரியும். மிஷின் வந்துட்டு பீட் பண்ணும்போது திணறும். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணுங்கள். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஸ்டிஃப் பீக்காக, கொஞ்சம் கூட அந்த ட்ராப் பாருங்கள் கீழே விழாமல் எவ்வளோ ஸ்டிஃப் பீக்காக இருக்குன்ட்டு. நான் முந்திரி வறுத்து வச்சுட்டேன், அதை பவுடர் பண்ண மறந்துட்டேன். ஸோ நம்ம சுகர் 60 gram எடுத்தோம். முந்திரி வந்துட்டு 30 gram இருந்தால் போதும்.
அதிகமாக எடுக்கக்கூடாது, 30 கிராம் தான் போடணும். எவ்வளோ சுகர் போடுறோமோ அதில் பாதி அளவு தான் நம்ம முந்திரி போடணும். இதை வந்து நம்ம ஒரு கோர் பவுடர் அது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரவை பெரிய ரவை இருக்குல்ல, அந்த பெரிய ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். எகெயின் முட்டையோட வெள்ளைக்கரு ஒரு நிமிஷம் பீட் பண்ணிவிட்டு பீட்டரை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ கவுத்தாலுமே முட்டையோட வெள்ளைக்கரு கொஞ்சம் கூட ட்ராப் ஆகலை, அதோட ஷேப்பும் மாறவே இல்லை. இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணால் மட்டும்தான் மேக்ரூன்ஸ் வந்து நல்லா வரும். இப்போது பவுடர் பண்ண கேஷ்யூ நட்ஸை அதில் ஆட் பண்ணி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு நீங்கள் பீட்டர் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட்டு ஸ்பேச்சுலா வச்சு ஒரு ஜென்டிலாக மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து மிக்ஸ் பண்ணாதீங்க. நாம் முந்திரி வந்து கொஞ்சம் கோர் பவுடராக போட்டிருக்கோம். அதுவும் இதுவும் மிக்ஸ் ஆகும்போது ஏர் பபிள்ஸ் குயிக்காகவே அடங்கிடும். எவ்வளோ சீக்கிரம் உங்களால் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதை பைப்பிங் பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உடனே பைப்பிங் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பைப்பிங் பேக்கில் போட்டு ஏர் பபிள்ஸும் பைப்பிங் பேக்கில் எதுவுமே இல்லாத லெவலுக்கு கார்னரை கட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணுங்கள். இல்லைன்னா ஏர் பபிள்ஸ் சேர்ந்துடும் பைப்பிங் பேக்லேயும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 முட்டை போட்டது ஒரு லார்ஜ் சைஸ் பைப்பிங் பேக்கில் ஃபுல்லாக ஆயிடுச்சு. இதை நம்ம கிளியராக எடுத்துகிட்டு பேக்கிங் ட்ரேயில் ஆல்ரெடி நம்ம பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸில் நீங்கள் டிசைன் பண்ணி போட்டுருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப் எட்ஜஸ் அப்படியே இருக்கும். பைப்பிங் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் நம்ம ட்ரேவை வச்சிடலாம். இப்போது இந்த மேக்ரூன்ஸை 120 டிகிரியில் 90 மினிட்ஸ் பேக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். 90 மினிட்ஸ் முடிஞ்சதும் ஒரு 1 hour ஓவன்லேயே ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணால் பட்டர் பேப்பர்லேருந்து இந்த மேக்ரூன்ஸ் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்குது, வாயில் வச்ச முன்னே கரையிற மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.